வணக்கம் வியூவர்ஸ், நான் அட்வொகேட் தேவிதரா. ஒரு தனி மனிதருக்கோ ஒரு நிறுவனத்திற்கோ கம்பெனிகள் போன்ற நிறுவனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அதற்கு வழக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் சாட்சியங்களாக ஆதாரமாக தேவைப்படும். அந்த ஆதாரமாக மொபைல் ரெக்கார்டர், வாய்ஸ் ரெக்கார்டர், சிசிடிவி ஃபுட்டேஜ், இது போன்ற எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா அப்படின்னு இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ஒரு தனி மனிதர் பிரச்சனை என்றால், இப்போ ஃபேமிலி பிரச்சனை அப்படின்னா, ஃபேமிலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக வீட்டில் இருக்கும் சிசிடிவி கேமராவிலோ அல்லது மொபைல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் குட்ஸ் இதில் பதிவு செய்யப்படும். மொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோ ரெக்கார்டிங், வீடியோ கிளிப்பிங், மொபைல் ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங், இது போல இருப்பவையெல்லாம் மொபைலில் ரெக்கார்ட் ஆகும். அந்த மொபைல் ரெக்கார்டர் தான் சாட்சியங்களாக தேவைப்படும். குடும்ப நல நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஸோ வீட்டில் இருப்பவர்கள் பேச்சுவார்த்தையில் தான் அந்த மொபைலில் ரெக்கார்டு, மொபைல் வாய்ஸ் ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டை வச்சு தான் நம்ம நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். இதெல்லாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். கம்பெனிகள் மற்றும் நிறுவனத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கிரிமினல் வழக்காகவோ சிவில் வழக்காகவோ போய்கொண்டிருக்கும். அப்பொழுது வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தனி மனிதர் சாட்சியங்கள் இல்லாத போது ஒரு ஆதாரமாகவோ சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அதற்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியுமா? வெறும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் என்ன அப்படின்னா, சிசிடிவி, மொபைல் ரெக்கார்டர், இமெயில் கன்வர்சேஷன் இது போல ஆதாரமாக வைத்திருப்பவர்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ், வீடியோ கிளிப்பிங், மொபைல் ஃபோன் கால் ரெக்கார்டிங், இமெயில் கன்வர்சேஷன், வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டு கன்வர்சேஷன், வாட்ஸ்அப் போட்டோஸ், இது எல்லாமே நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்க முடியும். எப்படி அப்படின்னா, நீதிமன்றத்தில் ஆதாரமாக அப்படியே சமர்ப்பித்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையில் என்ன நடந்தது அப்படின்னு வெளியாட்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. கணவர் மனைவி பிரச்சனை, கணவர் மனைவி பேசிக்கொண்டது, ஒரு சண்டை போட்டுக்கொண்டது, இதெல்லாம் சிசிடிவி கேமரா, வீடியோ கிளிப்பிங், வாய்ஸ் ரெக்கார்டர், வாட்ஸ்அப் கால் இதில் ரெக்கார்டாக இருக்கும். அதற்கு ஆதாரமாக அந்த மொபைல் வாய்ஸ் ரெக்கார்டர், வீடியோ கால் ரெக்கார்டர், சிசிடிவி ஃபுட்டேஜ் இவை ஆதாரமாக நீதிமன்றத்தில் காண்பிக்கலாம். இதுபோல காண்பிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தில் மொபைல் ரெக்கார்டர், சிசிடிவி ஃபுட்டேஜ், இமெயிலு, வாய்ஸ் ரெக்கார்டர் இதெல்லாமே சப்மிட் பண்ண முடியும். இதெல்லாம் எப்படி சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு எவிடன்ஸா, இதெல்லாம் எப்படி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கொள்வது, தாக்கல் செய்தால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட எவிடன்ஸை ஆதாரமாக கோர்ட்டில் ஆஜர் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆஜர் செய்ய முடியும். இதுவும் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கொள்வார்கள். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3/2000 எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படின்ற தகவல் தொழில்நுட்பம் சட்டம் கொண்டு வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் சட்டப்படி எடுத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கீகாரம் செக்ஷன் 4 கொடுத்திருக்காங்க. மொபைல் சிசிடிவி ஃபுட்டேஜ், வீடியோ கிளிப்பிங், மொபைல் ஃபோன் கால் ரெக்கார்டர், இமெயில் கன்வர்சேஷன், வாட்ஸ்அப் கன்வர்சேஷன், ஸ்கிரீன்ஷாட்ஸ் இது போல சாட்சிகள் செக்ஷன் 4 கீழே எவிடன்ஸாக ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரி ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இதை நீதிமன்றத்தில் எப்படி தாக்கல் செய்வது அப்படின்னா, இப்போ பிரைமரி எவிடன்ஸ், செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு இருக்கு.
இப்போ மொபைல் போன்ல செல்போன் ரெக்கார்டு இருந்து அதை அப்படியே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அது பிரைமரி எவிடன்ஸ். அதை நீதிமன்றத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ மொபைலை எப்படி நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் காட்டுறது அப்படின்றதுக்கு பதிலாக மொபைல் ரெக்கார்டை வேற ஒரு பென்ட்ரைவ்லேயோ சிசிடிவி வேற ஒரு சிடி போன்ற இல்லை பிரிண்ட் அவுட்டு இது மாதிரி காப்பி நகலாக சர்டிஃபிகேட் காப்பியாக எடுத்துக்கொண்டு கொடுத்தால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 65B அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணும்போது அதற்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போ சர்டிஃபிகேட் காப்பி ஒரிஜினலா நீங்க சப்மிட் பண்ணல அப்படின்னும் போது அதை சர்டிஃபிகேட் காப்பியா அட்டஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணலாம். அது செகண்டரி எவிடன்ஸா எடுத்துக்கொள்வார்கள். இல்லை எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் சம்பந்தப்பட்ட மொபைல் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் இது போல இருப்பவைகளை நேரடியாக சப்மிட் செய்யும் போது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 65B சர்டிஃபிகேட் தேவையில்லை. நீங்கள் சர்டிஃபிகேட் காப்பியாக சப்மிட் பண்ணும்போது அதற்கு அட்டஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நேரடியாக சப்மிட் செய்யும் போது 65B சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஆனால் செகண்டரி எவிடன்ஸாக மாற்றி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். எந்த ஒரு மொபைல் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர் ரெக்கார்ட்ஸ் எதுவும் டைரக்டாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போது பிரைமரி எவிடன்ஸாக எடுத்துக்கொள்வாங்க. அதுவே வேறு ஒரு நீங்கள் சிடியாகவோ பென்ட்ரைவ் பிரிண்ட் அவுட் போன்ற ஒரு காப்பியாகவோ நீங்கள் தாக்கல் செய்யும் பொழுது அதை சர்டிஃபைட் பண்ணி ஒரு அட்டஸ்ட் பண்ணி அதை செகண்டரி எவிடன்ஸா நீங்க தாக்கல் செய்யும் போது அதை சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதற்கு செகண்டரி எவிடன்ஸாக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்வார்கள். இப்போ சிசிடிவியில இருக்கும் ஃபுட்டேஜ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதற்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் அதிகாரியிடம் நீங்க சர்டிஃபைட் பண்ணி அதோட காப்பியை நீங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சமர்ப்பிக்கலாம். சிசிடிவி இப்போ வீட்லயே இருக்கு ஓன் சிசிடிவி அப்படின்னா நீங்க அப்படியே டைரக்டா பிரைமரி எவிடன்ஸா சப்மிட் பண்ண முடியும். அதுவும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்வார்கள். சிசிடிவி கேமரா பொது இடங்கள்ல இல்ல வேற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதை எப்படி நீங்க சப்மிட் பண்ண முடியும்? இப்போ ரோட்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மெயின் ரோட்ல பொது இடத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவாயிட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நீங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதற்கான அதிகாரியிடம் நீங்க சர்டிஃபைட் பண்ணி அதோட காப்பியை நீங்க நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கலாம். இது போன்ற எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸையும் நீதிமன்றத்தில் ஒரு சாட்சி எவிடன்ஸ் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். தேங்க்யூ.